மகா பெரியவா சரணம். பெரியவரை தரிசிக்க தஞ்சாவூரிலிருந்து காஞ்சி மடத்திற்கு 65 வயது முதியவரும் அவரது மனைவியும் வந்தனர். பெரியவரிடம் மூதாட்டி, பெரியவா, எங்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்தவன் டெல்லியில் வேலை செய்கிறான். இளையவன் கான்பூரில் நல்ல வேலையில் இருக்கான். மருமகள்களும் குழந்தைகளும் எங்கள் மீது பாசமாக இருக்கா. எங்களையும் அங்கே வர சொல்லி கூப்பிட்டாலும் இவர் பிடிவாதம் பிடிக்கிறார். கோபக்காரரான இவருக்கு முன்னால் நான் சுமங்கலியாய் போய் சேர்ந்துள்ளோம். இவரும் எந்த கஷ்டமும் பட்டுடக்கூடாது என்று சொல்லி வருந்தினார். விஷயம் கேட்ட காஞ்சி பெரியவர், நீ போயிட்டா இந்த கோபக்காரரை யார் பார்த்துப்பா என்று கேட்டார். மௌனமாக நின்ற இருவரிடமும் ஒற்றுமையாக இருங்கோ என்று சொல்லி பிரசாதமும் கொடுத்து வழி அனுப்பினார். இருவரும் காமாட்சி அம்மனை தரிசித்து விட்டு திரும்பினர். சில நாட்கள் கழிந்ததும் முதியவர் பிள்ளைகளின் ஊருக்கு சென்று தங்க சம்மதம் தெரிவித்தார். அதன்படி டெல்லியில் உள்ள மூத்த பிள்ளை வீட்டுக்கு புறப்பட்டனர். மருமகள், பேரன், பேத்திகளின் பாசமழையில் பொழுது இனிமையாக கழிந்தது. 6 மாதமாகிவிட்டது. ஒரு நாள் இரவு முதியவரின் மனைவிக்கு கடுமையான நெஞ்சுவலி ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் அவரது உயிர் பிரிந்தது. அந்த நாள் ஏகாதசியாக இருந்தது. நண்பர்கள், உறவினர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. மனைவியை பிரிந்த சோகத்தில் முதியவரும் கவலையில் ஆழ்ந்தார். என்ன ஆச்சரியம்! மறுநாள் துவாதசி திதியன்று காலையில் முதியவரும் இறந்துவிட்டார். கடமைகள் அனைத்தும் முறையாக நடத்தப்பட்டன. 2 ஆண்டு கழித்து மூத்த மகன் காஞ்சிபுரம் மடத்திற்கு பெரியவரை தரிசிக்க வந்தார். அப்போது பெரியவர், உன் அம்மாவின் ஆசை நிறைவேறிற்று. இறப்பில் கூட பிரியவில்லை. ஏகாதசி அன்று போன அவள் மறுநாளான துவாதசியில் கோபக்காரரான உன் அப்பாவையும் அழிச்சுண்டு போயிட்டா பாத்தியா? பித்துர் கடமையை விடாமல் செய்து வா, உனக்கு ஆசி அளிப்பா என்றார். ஏகாதசி என்ற அம்மாவும் துவாதசி என்ற அப்பாவும் காலமான விஷயம் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று வியந்த மூத்த மகன், முக்காலமும் அறிந்த ஞானி காஞ்சி பெரியவர் என்பதை அறிந்தார். அவரது திருவடியில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். மகா பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.